இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டான வெங்காய உருண்டை செய்யலாமா? வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக எவ்வளவு உங்களுக்கு கட் பண்ண மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 150 கிராம் கடல மாவு, 100 கிராம் வந்து மைதா மாவு, 100 கிராம் வந்து பச்சரிசி மாவு, காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தலை வந்து இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சோடா மாவு கொஞ்சம், நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த சோடா மாவு அதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா மசிஞ்சு விடுங்க. நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த உருண்டை செய்கிறப்ப மறக்காமல் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு போட்டாக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சு பாருங்கள். ரொம்பவும் லூஸாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி இருந்தால் போதும். அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா உடையாமல் இருக்கும். இதை வந்து நல்லா அப்படியே வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம். மாவு நல்லா பொலிவாயிரும். நம்ம இப்போ நோம்பு டைம்ங்கிறதுனால நல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்டிலையே இப்படி ஈஸியாக செஞ்சுக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மாவுலாம் நல்லா நம்ம உருண்டை சேப் பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நல்லா வந்து இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. வெங்காய உருண்டைங்கிறதுனால நம்ம இப்படி உருட்டி தான் போடணும். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம். ஒன்றோட ஒன்று ஒட்ட விடாமல் இப்படி கொஞ்சம் கேப்பு விட்டே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. மீடியமானதில் வச்சாக்க மாவு அப்போ தான் வந்து உள்ளே வெந்து கொடுக்கும். இப்படி சிம்மில் வச்சு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்ல டேஸ்ட்டான வெங்காய உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதே மட்டும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரம்ஜான் டயத்தில் நல்லா இப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்தா நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் தெரிவிங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.